பிரைஸ்லாட். காலை வேளையிலே சங்கீத தியானம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை. சபையை குறித்து தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையை பல விதத்திலே உருவகப்படுத்தி நாம் பார்த்தோம். சபைக்கு தேவன் மகா பிரதான ஆசாரியராய் அவர் காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். சபை என்பது நாம் தான் சபையாக இருக்கிறோம். நாம் ஆராதிக்க கூடி வருகிற இடம் தேவனுடைய ஆலயமாக அது உருவகப்படுத்தப்படுகிறது. இந்த சபையிலே தேவன் உலாவுகிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். சபைக்கு இயேசு மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் மத்தியஸ்தராய் இருந்து என்ன காரியங்கள்லாம் அவர் செய்கிறார், அதுதான் நமக்கு தியானிக்க போகிறோம். வாசிப்போம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாருங்க, அக்கிரமக்காரர்களுக்காக என்ன செய்தார்? அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஏனென்றால் அவர் அக்கிரமக்காரர்களுடைய பாவங்கள்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதனால் அவர் என்ன செய்தார்? அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஏன்னால் பாவம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். அப்போ அவர் வேண்டிக் கொள்வது நிமித்தமாக அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அதுக்கு தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தை என்ன செய்கிறார்? ஜனங்களுக்காக, அவர் எல்லா ஜனங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அந்த இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை அவர் உண்டு பண்ணினார். நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தமாக இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. பழிவாங்க சொல்லும்படி அல்ல, ஆபேலின் இரத்தம் பழிவாங்கும்படி சொன்னது. ஆனால் இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்யப்படுகிறது? பரிந்து பேசுகிறது. மத்தியஸ்தராய் சபைக்கு இயேசு மத்தியஸ்தராய் என்ன செய்கிறார்? பாவிகளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்கிறேன்? உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு தேவ பிள்ளைக்கு சபைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார்? நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்காக ஒரு மத்தியஸ்தராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கும் சபைக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். தேவனிடத்தில் சபையை குறித்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி? அற்ப விசுவாசிகளுக்காக அநேக இடத்தில் நம்ம என்ன செய்ய முடியல? தேவனுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய மகத்துவங்களுக்கு நாம் சாட்சியாய் நிற்க முடியவில்லை. மகத்துவத்தை நாம் பறைசாற்ற முடியவில்லை. அதற்காக நாம் வாழ முடியாத சில சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்குடைய அந்த அவிசுவாச குறைகளை அவர் மன்னிக்கும்படியாக பிதாவிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுகிறேன். இன்றைக்கும் நம்ம அநேக நேரம் விசுவாசத்தில் தளர்ந்து போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் அந்த அவிசுவாசம் வரும்போது தேவனுக்கு அதில் கோபம் வருகிறது. ஏனென்றால் அவிசுவாசம் தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இயேசு கிறிஸ்து கூட அநேக நேரம் சீஷர்கள் அவிசுவாசப்படும் போது அவர் கடிந்து கொள்ளுகிறார். விசுவாசத்திலே அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால் அந்த அவிசுவாச காரியங்கள் நம்மளை விட்டு நீங்கணும். நமக்காக அவர் மத்தியஸ்தராக என்ன செய்கிறார்? அவர் விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, அடுத்ததாக பகைஞருக்காக என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவர் பரிந்து பேசுகிறார், மத்தியஸ்தராய் இருக்கிறார். பிதாவிடத்தில், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சில நேரங்களில் சில தவறுகளை ஜனங்கள் இன்னதென்று அறியாமல், ஏனென்றால் அவர்கள் பார்த்து அப்படிதான் பழகியிருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே அப்படிதான் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பலரை அப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு தவறு என்று என்ன செய்ய முடியல? அநேகருக்கு தெரியாமலேயே அநேக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில். அப்போது இந்த பகைஞர்களுக்காக, தேவ பகைஞர்கள் சொல்லப்பட்டிருக்குது. வேதத்துக்கு விரோதமான பகைஞர்கள், இயேசுக்கு விரோதமான பகைஞர்கள், இப்படி நிறைய பகைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக என்ன செய்கிறார்? பிதாவை இவர்களை மன்னியும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் பகைஞராய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். நாமும் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் இரக்கம் செய்தவர்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யோவான் 14:16 வாசிக்கும் போது,
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்ததாக தேற்றரவாளன் அனுப்பப்படும்படியாக என்ன செய்கிறார்? இயேசு மத்தியஸ்தராய் இருந்து வேண்டிக் கொள்ளுகிறார். தேற்றரவாளன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவிடத்தில் போக போகிறேன், என்றென்றும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படியாக பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு கிடைக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஆவியானவருடைய நிறைவை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக அவர் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். ஏன்னா நமக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் அவர் காணப்படுகிறார். அதனால் எல்லாருமே ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாய் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோவான் 17:9 வாசிக்கும் போது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்களும் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நீர் எனக்கு தந்தவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா என்ன? தந்தவர்கள் யாரு? சபை. நாம் தான் தேவனுக்கென்று தந்தவர்கள். அப்போ நம்ம தந்தவர்களுக்காக தான் இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சபைக்காக அவர் திறப்பில் நின்று பரிந்து பேசி வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தியஸ்தராய் இருக்கிறார். சபைக்காக பரிதபிக்கிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். நம்முடைய குறைகளை குற்றங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். நாம் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்காக இரக்கம் கொண்டு என்ன செய்கிறார்? அவர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். நாம் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் உலக ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது தேவன் என்ன செய்கிறார்? ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 8:34 வாசிக்கும் போது, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தருளி இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக ஒருவர் வேண்டுதல் செய்கிறார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நமக்காக வேண்டுதல் செய்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 7:25 வாசிக்கும் போது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு யாருக்காக? தேவனிடத்தில் யாரெல்லாம் சேருகிறார்களோ, கிட்டி சேர வருகிறார்களோ, ரட்சிப்புக்குள் வருகிறார்களோ, இயேசுவண்டை வருகிறார்களோ, பாவ மன்னிப்பு கண்டை வருகிறார்களோ, அவர்களுக்காக அவர் என்ன செய்கிறாராம்? அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ரட்சிக்க, முற்றுமுடிய எல்லா காரியங்களும் இருந்து ரட்சித்து நம்மளை மீட்டு எடுக்க இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியினால் நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசி நமக்காக வேண்டுதல் செய்து சபைக்காக அவர் மத்தியஸ்தராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நமக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, தேவனே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அப்போ நாம் உலகத்துக்காக ஜெபிக்க வேண்டும், உலக ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். நமக்காக தேவன் பரிந்து பேசுகிறார். நினைத்து நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நமக்காக யாராவது பரிந்து பேசுவாங்கன்னு நினைக்காதுங்க. உங்களுக்காக வழக்காடுகிறவர் அவர்தான், உங்களுக்காக நியாயம் செய்கிறோம் அவர்தான், உங்களுக்கு உதவி செய்கிறோம் அவர்தான், உங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் அவர்தான். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்காக சபைக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நாங்கள் நினைத்து இன்னும் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் தேவனை வருத்தப்படுத்தாதபடிக்கு நாங்கள் அன்று கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் திறப்பில் நின்று உலகத்துக்காக நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தப்படுகிற மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.